உங்களுடைய நிலைப்பாட்டையும் உங்களுடைய விடயத்தையும் சொல்லி நீங்கள் ஃபத்வா கேட்டுக் கொள்வது உங்களுடைய மிகப்பெரிய கடமைப்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த விடயத்தினுடைய யதார்த்தம் உங்களுக்கு தெரியாவிட்டால் உலமாக்களையும் அறிந்தவர்களையும் தெரிந்தவர்களையும் நெருங்கி அவரிடத்தில் அதற்குரிய ஃபத்வாவை கேட்டுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். எனவே நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது. இரண்டாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வைதா ஹதஸ கதிப, அவன் பேசினால் போய் பேசுவார். கடைக்கு ஒருவர் வாராறு சாமான் வாங்குவதற்காக வேண்டி என்ன சொல்லுகிறோம், எங்களுக்கு தெரியும் இது ஒரு டூப்ளிகேட் சாமான், நாங்க ஒரிஜினல் சாமான் என்பதாக போய் பேசுகிறோம். அல்லது எங்களுக்கு தெரியும் இது ஒரு லோக்கல் இறக்க குவாலிட்டி, நான் நல்ல ஒரு சாமான் என்பதாக சொல்லி விற்கப் போகிறேன். வாங்கக்கூடியவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, வாங்கக்கூடியவர் மனிதனாக இருந்தால் போதும். மனிதனுக்கு மனிதன் போய் பேச மாட்டான், முஃமினுக்கல்ல, ஒரு முஸ்லிமுக்கல்ல. பொய் என்று சொல்லக்கூடியது முஸ்லிமுக்கும் சொல்லக்கூடாது, முஸ்லிம் அல்லாத ஒருவருக்கும் சொல்லக்கூடாது. எந்த ஒரு ஹதீஸிலும் எங்கேயும் சொல்லப்படல ஒரு முஃமின் அல்லாதவனுக்கு பொய் பேசலாம் என்பதாக. நன் முஸ்லிம் என்ற கடைக்கு வாராரு, அவருக்கும் உண்மை தான் பேச வேண்டும், அவரிடத்திலும் உண்மையை தான் உரைக்க வேண்டும். என்னுடைய வீட்டில் ஒரு வேலைக்காரி, ஒரு சர்வன்ட் கேர்ள் இருக்கிறாள், அவள் ஒரு தமிழ் பெண் தானே, ஒரு பிற மதத்தை சார்ந்தவள் தானே, எனக்கு எதையும் பேசலாம் அல்ல, அவரிடத்திலும் உண்மைதான் பேச வேண்டும். எனவே பேசினால் உண்மை பேசுவார்கள். மூணாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முனாஃபிகீன்களுடைய நயவஞ்சகத்தினுடைய மூணாவது அடையாளம் தான் வாக்களித்தால் மாறு செய்வார்கள். வாக்களிக்கிறோம் வாயினால் உண்டு அல்லது எழுத்து மூலமாக வாக்களிக்கிறோம். ஒரு வியாபாரி வருகிறாரே, அவருக்கு ஒரு செக் எழுதி கொடுத்தோம், ஒரு காசோலையை கொடுத்தோம், 30ஆம் தேதி மார்ச் மாசம் இந்த இதுக்குரிய பணம் இந்த வங்கியில் இருக்கும், நீங்கள் இந்த செக் இந்த காசோலையை கொண்டு போனால் அந்த கடை அந்த வங்கியில் உங்களுக்கு பணம் கிடைக்கும் என்றுதான் நாங்கள் வாயால சொல்லாவிட்டாலும் எங்களுடைய கையினால் எழுதி அதற்கு சைன் பண்ணி கொடுக்கிறோம். 30ஆம் தேதி கையில காசியும் இருக்கிறது, கையில பணமும் இருக்கிறது. நாங்க யோசிக்கிறோம் உம்ராவுக்கு போக வேண்டும், நாங்க யோசிக்கிறோம் மலேசியாவுக்கு போக வேண்டும், நாங்க யோசிக்கிறோம் வேறொரு தொழில் இருக்கிறது, கொஞ்சம் இழுத்தடிப்போமே, கொஞ்சம் ரப்பர் செய்வோமே, கொஞ்சம் இழுத்தடிச்சு அடுத்த முறைக்கு இந்த செக்க பாஸ் பண்ணுவோமே என்று சொல்லி நாங்கள் இழுப்போம் என்றிருந்தால் இதுவும் வாக்களித்து மாறு செய்து விடுகிறோம். நயவஞ்சகத்தனத்தின் பெரிய ஒரு பகுதியை தன்னுடைய உடம்புக்குள்ளே ஆக்கிக் கொள்கிறோம். அதன் மூலமாக சம்பாதித்த பணம் ஹலாலாகுமா ஹராமாகுமா என்பதையும் நாங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். எனவே முஃமின்கள் முஸ்லிம்கள் வாக்களித்தால் வாக்கை நிறைவேற்றுவார்கள், வாக்களித்தால் வாக்கை நிறைவேற்றக்கூடிய மக்கள் முஃமின்களாக இருப்பார்கள். எனவே முனாஃபிகீன்களுடைய நயவஞ்சகத்தினுடைய சிபாத்துகளை தன்மைகளை சொல்லும் பொழுது அதுல ஒன்றுதான் பொய் பேசினால் அவர்கள் பேசுவாங்க என்றிருந்தால் அவர்கள் பொய்யை பேசுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்படிப்பட்ட பொய்யை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. அன்பான சகோதரர்களே, ஆகவே பொய்யை பற்றி குர்ஆன் இந்த அளவுக்கு ஆழமாக, இந்த அளவுக்கு ஒரு யதார்த்தத்தை பொய் பேசக்கூடாது, உண்மையைத்தான் உரைக்க வேண்டும், பேசுவதாக இருந்தால் உண்மையை பேசுங்கள் என்று சொல்லக்கூடிய விடயங்களை குர்ஆனும் சுன்னாவும் மிகவும் தெளிவாக மிகவும் அழகான விதத்தில் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு ஹதீஸில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஃபா பில் மர்இ கதிபன், ஒரு மனிதன் பொய்யனாக ஆகுவதற்கு போதும், ஒரு மனிதன் பொய்யன் என்று சொல்லக்கூடிய பட்டியலில் அவனுடைய பேர் நாமத்தை ஆக்கிக் கொள்வதற்கு போதும், ஐயுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ, காதால கேட்டதையெல்லாம் வாயினால் உரைப்பது. காதால ஒன்றை கேட்கிறோம், அதை பற்றி தெரியாது, இது நடந்திருக்கலாம் நடக்காமல் இருக்கலாம், இதனுடைய யதார்த்தம் என்ன, இது எப்படி வந்துச்சு, இதை பற்றி ஒன்றும் அலட்டிக் கொள்ள மாட்டார்கள். எதை கேட்டார்களோ அதை பேசிவிடுவார்கள். காதில் ஒன்று விழுந்தது, இறைச்சி வாங்க போன இறைச்சி கடைக்கு ஒரு இறைச்சி வாங்க போனாரே, அந்த இறைச்சி 1 கிலோவை நிறுத்தி அவருடைய கையில் ஒப்படைப்பதற்கு முன்னால் ஏதோ 2 பேர் பேசிக் கொண்டிருந்தாங்க, அது கொஞ்சம் காதுல விழுந்துட்டு இவர் வெளியில வந்து அதை அவர் கண்டது போல, அவருக்கு நடந்த ஒரு நிகழ்வை போல பேசிக் கொண்டிருப்பார். இது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இந்த முஸ்லீம் உம்மாவில் பரவலாக காணப்பட்டுக் கொண்டிருக்குது. காதினால் ஒன்றை கேட்கிறோம். ஹஜ்ரத் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபஇன் ஃபதபையனூ, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், உங்களுடைய காதுகளில் ஒரு செய்தி வந்து விழுந்து விட்டதே, ஒரு பாசித்தான ஒரு மனிதர், ஒரு பாவியான ஒரு மனிதர், அவரை பற்றி உங்களுக்கு தெரியாது, இவர் உண்மை பேசுகிறாரா, இவர் பொய் பேசுகிறாரா,
இருக்கிறாரா என்பது தெரியாது. வெறுமனே ஒரு செய்தி காதுல விழுந்துட்டு இதை வச்சு என்ன தெரியுமா செய்றீங்க, நீங்க சட்ட நடவடிக்கை எடுக்க போறீங்க. இது மகா பெரிய தவறு. இது குர்ஆனுக்கு முரணானது, நபியினுடைய சுன்னாவுக்கு முரணானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை ரிவாயத் செய்திருக்கிறாங்க. கஃபா பில் மர்இ கதிபன், ஒரு மனிதன் பொய்யன் என்று சொல்லக்கூடிய பட்டியலில் அவனுடைய பெயரை ஆக்கிக் கொள்வதற்கு போதும் ஐயு ஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ, காதால கேட்டதையெல்லாம் பேசிக்கொள்வது, காதால கேட்டதையெல்லாம் வாயினால் உரைப்பது, இது அவன் ஒரு பொய்யன் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அவனுடைய பெயரை ஆக்கிக் கொள்ள போதுமானது. அன்பான தாய்மார்களே, அன்பான சகோதரிகளே, குறிப்பாக பெண்களாகிய நீங்கள் இந்த விடயத்தில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த விடயத்தில் உங்களுடைய நாக்குகளை, உங்களுடைய வாய்களை நீங்கள் பேணிக் கொள்வது மிகப்பெரிய முக்கியமான அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதே போலத்தான் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றார்கள், பொய் என்று சொல்லக்கூடியது எந்த ஒரு காரணத்தை கொண்டும் பெற்றோருக்கே குழந்தைகளுக்கு முன்னால் பொய் பேச அனுமதிக்கப்பட மாட்டார்கள். பெற்றோர் குழந்தைகளுக்கு ஒன்றை வாக்களித்தால் அதை நிறைவேற்றித்தானாக வேண்டும். லா யுஸ்பிஹுல் கதிபு ஃபீ ஜத்தின் வலா ஹஸலின், அதாவது பரிகாசமாகவோ உண்மை வெற்றிக்காக வேண்டியோ பரிகாசமாக அல்லது வெற்றிக்காக நீங்க எதற்குமே பொய் பேசக்கூடாது. பரிகாசமாக பொய் பேசுகிறேன் அல்லது உண்மையாகவே பொய் பேசுகிறேன் சொல்றாங்க அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, லா யஸ்லுஹுல் கதிபு ஃபீ ஜித்தின் வலா ஹஸ்லின், சொல்லிவிட்டு சொன்னார்கள், வலா அன் யஇத அஹதுக்கும் வலதஹு ஷைஅன், தன்னுடைய புள்ளைக்கு ஒன்றை வாக்களிக்கிறாரே, நான் உனக்கு இதை செஞ்சு தருவேன், நான் உனக்கு இதை ஆக்கி தருவேன், நான் உனக்கு இதை வாங்கி தருவேன், நான் உன்னை இப்படி வாழ வைப்பேன், அல்லது நான் உன்னை இங்க கூட்டிக் கொண்டு போகிறேன், வரக்கூடிய ஹாலிடேல லீவு காலத்துல உன்னை இங்க கூட்டிக் கொண்டு போறேன் என்று சொல்லி வாப்பா ஒரு புள்ளைக்கு வாக்களித்தால், ஒரு புள்ளைக்கு ஒரு விஷயத்தை ப்ராமிஸ் பண்ணினால் சொன்னாங்க அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதை நீங்கள் நிறைவேற்றித்தான் வேண்டும். உங்களுடைய குழந்தைகளுக்கு முன்னாலும் நீங்கள் பேர் நாமம் பதிக்க வேண்டும் என்ற வாப்பா வாக்களித்தால் வாக்கை நிறைவேற்றுவார். என்னுடைய வாப்பா விளையாட்டுக்கும் பொய் பேச மாட்டார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் வீட்டுக்குள்ளே பொய் பேசாமல் வீட்டுக்குள்ளே வாக்குகளை நிறைவேற்றுங்கள். இதே அடிப்படையில் அப்துல்லாஹ் இப்னு ஆமிர் இப்னு ரபீஆ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு அழகான ஹதீஸை ரிவாயத் செய்கிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய தாரீഖிலும் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்திருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஆமிர் இப்னு ரபீஆ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, ஒரு நாள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் வீட்டுக்கு வந்தாங்க. ஜாஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா பைத்தினா, ஒரு நாள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தார்கள். வஅன ஸபிய்யுன் ஸகீருன், நான் ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தேன். சுப்ஹானல்லாஹ். அந்த சஹாபாக்களுடைய வீட்டுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள். அந்த சஹாபாக்களும் அந்த சிறார்களும் நபியினுடைய வாழ்க்கையை நோட்டமிட்டார்கள். ஃபதஹப்து லிஅல்அப, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வந்து விட்டார்கள். நான் விளையாடுவதற்காக வேண்டி வீட்டுக்கு வெளியே போய்விட்டேன். நான் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது ஃபகாலத் உம்மி, என்னுடைய அன்பு தாய் என்ன கூப்பிட்டால், யா அப்துல்லாஹ், ஏ அப்துல்லாவே, தஆல் உஅதீக், உனக்கு ஒரு சாமான் தாரேன் வா என்பதாக கூப்பிட்டார்கள். எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் பரிகாசமா நாங்கள் கூப்பிடுகிறோம், வா ஒன்ற தாரேன் என்பதாக, இதை செஞ்சு தருவேன் என்று சொல்லி நாங்கள் என்ன செய்கிறோம், குழந்தைகளை கூப்பிடுவது போல அந்த அப்துல்லாஹ் இப்னு ஆமிர் ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு தாய் சொல்றாங்க, யா அப்துல்லாஹ் தஆல் உனக்கு தாரேன் வா என்பதாக கூப்பிட்ட நேரத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பார்த்து கேட்டார்கள், மா அரத்தி அன் துஅதியஹு, உன்னுடைய குழந்தைக்கு எதை கொடுக்கிறதுக்கு நீ நாடி இருக்கிறாய், எதை தருவேன் என்று சொல்லுகிறாய். சொன்னால் அந்த பெண் ஃபகாலத் அரத்து அன் உஅதியஹு தம்ரன், என்னுடைய குழந்தைக்கு ஈத்தம் பழம் ஒன்றை கொடுக்க நியத்து வைத்திருக்கிறேன், நாடி இருக்கிறேன், என்னுடைய நாட்டம் அப்படி இருக்கிறது என்று சொன்ன நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் லம் தஃஅலி, நீ வாக்களித்ததை, உன்னுடைய குழந்தைக்கு சொன்னதை நீ வீட்டுக்குள்ளே அந்த குழந்தை வந்ததுக்கு பிறகு நீ கொடுக்காவிட்டால், குத்திபத் அலைக்கி கதிபத்துன், உன்னுடைய பெயரில் உன்னுடைய பட்டோலையில் ஒரு பொய் உனக்காக வேண்டி எழுதப்படும், பதிவு செய்யப்படும் என்பதாக. அன்பான தாய்மார்களே, எங்களுடைய பழக்க வழக்கத்தில் இந்த அம்சம் இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஒன்றை வாக்களிப்போம், பாடசாலைக்கு இன்றைக்கு போனால் இதை வாங்கி தருவேன், பாடசாலைக்கு போய் வந்தால் இதை செஞ்சு தருவேன் என்று நாங்கள் ஒன்ற குழந்தைகள் விதயத்தை